18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, உன் போராட்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியை கொடுப்பதற்காக தான் என்னுடைய அருவாளை உடனே தொட சொன்னேன். இந்த அருவாள்ங்கிறது கெட்டதை அழிச்சு நல்லதையும் ஆசீர்வதிக்கக்கூடிய அருள் பெற்ற அருவாள். இதன் மூலமாக தான் உன் வாழ்க்கையில இருந்த போராட்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் துன்பங்களையும் சோதனைகளையும் விலக்கி வச்சு உனக்காக நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன் கழுத்தில் மாலையாக அணிவிக்க வந்திருக்கேன். நீ எப்போதுமே நேர்மையாக இருந்திருக்க. பொறுமையாகவும் விடாமுயற்சியோடும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோடும் துணிவோடும் எளிமையோடும் பணிவோடும் தான் இருந்திருக்க. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான நீ கலங்கவோ வருத்தப்படவோ செய்யலாமா? நிச்சயமாக கூடாது. இத்தனை நாளா எவ்வளவோ வறுமையிலையும் கஷ்டப்பட்ட போதும் கூட நீ யாரையும் ஏமாத்தாம நேர்மையாக வாழ்ந்து வந்தாய். அவசரப்படும் போதும் கோபம் வரும்போதும் கூட பொறுமையா இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிச்சேன். நீ நினைச்சது நடக்காத போதும் கூட தோத்து போயிட்டோன்னு நினைச்சு மூளையில முடங்கி போகாம விடாமுயற்சியோட மறுபடியும் நீ நினைச்சது நடந்தே ஆகணுங்கிறதுக்காக வேலை செஞ்சேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இல்லாதவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ள இருந்தது. துன்பம் வந்த போதிலும் கூட துணிவோடு அதை எதிர்கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னை இனிமேலும் துக்கத்தில் நான் விட்டு வைக்க மாட்டேன். காசு பணம் வந்த போதும் எளிமையாகவே இருந்த, பதவி கிடைச்ச போதும் பணிவோடையே எல்லார்கிட்டையும் மரியாதை தடுத்து நடந்துக்கிட்டேன். அப்படி இருக்கக்கூடிய உன்னை கண்ணீர் வடிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ அழுததை பார்த்து மனசு கேட்காம தான் உனக்கான நல்லதை செஞ்சிடணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துடணும். சிறு குறை கூட இல்லாமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற அருள் செய்யணும்னு நானே உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளாக எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது இப்போது நிச்சயமாக உனக்கு வந்து சேர்ந்துடும். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் யாருக்கும் உன்னை புரிய வச்சு நீ என்ன செஞ்சேன்றதை விளக்கம் கொடுத்து அவங்கள உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீ செஞ்சது சரிதான்னு அடுத்தவங்களுக்கு விளக்கி சொல்லி ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கூடவே வச்சுக்கிற உணவுகளுக்கு ஆயுள் மிகவும் குறைவு. அதனால தான் எப்போதும் யாருக்கும் விளக்கம் சொல்லாமல் நீயாக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன்னு சொல்கிறேன். எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுனா வேதனைகள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருக்காது என் செல்லமே. என் மேலே நீ வச்ச பக்திக்கு பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக நான் இருந்து வழித்துணையாக வழிகாட்டியாக இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். நடந்ததையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டது போதும். இப்போது உன் வாழ்க்கையில் இருந்த வழிகளையும் வேதனைகளையும் துரத்தி அடிச்சிட்டு இனிமேலாவது நல்லதை மட்டுமே நினச்சி நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோட வாழ ஆரம்பி. இழந்ததை நினச்சி கவலைப்பட வேணாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கான நாளாக உனக்கான நேரமாக நிச்சயமாக இருக்கும். நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அத்தனையும் கடந்து வர தயாராகத்தான் இருக்கணும். எப்போவுமே இலக்கு பெருசாக இருக்கும்போது அதற்கேற்றாற் போல வழிகளை தாங்கித்தான் ஆகணும். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூட துணையாக இருக்கிறதுனால நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். நீ என்னவோ மற்ற சாதாரண மனிதர்களைப் போல கவலைகளை தூக்கி சுமக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீ இந்த கருப்பசாமியின் செல்ல பிள்ளை. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நீ நினச்ச விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படும்போது அதன் மூலமாக உனக்கு கோபமும் எரிச்சலும் தான் வரும். அதனால் எதையும் யோசிக்காமல் வருத்தப்படாமல் கவலைப்படாமல் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்னு புரிஞ்சு வாழ ஆரம்பி. ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் ஒரு துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பமும்
இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகுது.